ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம காரை அப்மெல்டும் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆன்லைனில் பண்ணுறது. அண்ட் இது மாதிரி நம்ம கார் வாங்கும்போது பேப்பர் கிடைக்கும். இது பேர் ஃபார்சேஷன். இது நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ராட்ச் பண்ணிக்கணும். அதுக்குள்ளாடி ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், ஓடிபி நம்பர் மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இது ஆன்லைனில் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்க அந்த சிட்டியோட அப்மெல்டும் சுல்லாசும் ஸ்டில்லும் சொல்லி டைப் பண்ணி கூகுளில் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளாடி போயிட்டு இது பார்த்தா தெரியும். அவங்களோட ஸ்டெட்டோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. கால்ஸ்னா அது மாதிரி ஒரிஜினல் அவங்க வெப்சைட்டில் போகணும், ஃபேக்கும் இருக்கும், பார்த்து போகணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎன் நம்பர் கேட்டிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஃபார்சேஷனில் இந்த இதில் நம்பர் வண்டியோட ஒரு நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர், அதுதான் எஃப்ஐஎன் நம்பர். இது இங்கே டைப் பண்ணி கொடுத்துக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹென்சேஷன் சொல்கிறது நம்பர் பிளேட்டு காரோடது. ஸோ நம்ம காரோட எந்த காரை நம்ம அப்மெல்டும் பண்ணுறோமோ அந்த காரோட நம்பர் பிளேட்டு இதில் டைப் பண்ணி கொடுத்துக்கணும். நீங்கள் ஒன்ஸ் அப்மெல்டும் பண்ண முன்னாடி அந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ண போகலை, இனி யூஸ் பண்ணல, நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, இல்லை கார் ஷெல்லில் பார்க் பண்ணுறேன், இனி யூஸ் பண்ணல, ரோட்டில் ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அப்மெல்டும் பண்ணணும். பிகாஸ் ஒன்ஸ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இதில் ஒயிட்ரன் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் கேட்டிருக்காங்க ஃபார்சேஷன் நம்ம காரை டிமாலிஷ் பண்ணியாச்சா, நம்ம செல் பண்ணுறோமோ அதை இல்லை ஃபுல்லாக டிமாலிஷ் பண்ணியாச்சா. நம்ம இதில் 9 கொடுத்து நீங்கள் டிமாலிஷும் பண்ணலாம், ஜஸ்ட்டு விற்க தான் போகிறீங்க, செல் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் செகண்ட் கேட்டிருக்காங்க இதில் 9 ஆப்ஷன் கொடுத்துக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் கரண்டில் யூஸ் பண்ணுற நம்பர் பிளேட்டு இன்னும் புதுசாக கார் வாங்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணணுமா, தேவை இருக்கா, நீங்கள் இந்த நம்பர் பிளேட்டு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா கொடுத்துக்கணும், இல்லைன்னா 9 கொடுத்துக்கணும். இல்லை எனக்கு புதுசாக வண்டி எடுக்கும்போது எனக்கு புதுசாக போதும்னு சொன்னால் 9 கொடுத்துக்கணும். அண்ட் திருப்பி சேம் அதே மாதிரி வைட்டர் கிளிக் பண்ணிக்கணும். திருப்பி ரீட் பண்ணி இதில் 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நம்ம காரை டிமாலிஷ் பண்ணியாச்சா இல்லை என்னன்னு சொல்லிட்டு, அண்ட் ரெசர்வ் பண்ணியிருக்கோம் நம்பர் பிளேட் வேணுமா சொல்லிவிட்டு அண்ட் வைட்டர் கிளிக் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் இம்பார்ட்டண்ட்டாக திங்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதில் பார்த்தா தெரியும் ஃபார்சேஷனோடது சுல்லாசும் பிரேஷனும் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கார் வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு புக்கு மாதிரி ஒன்று கிடைக்கும், அதுதான் ஃபார்சேஷன் பப்பியர். இந்த தான் அந்த ஃபார்சேஷன் வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அது பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு கோட் இருக்கும், அதை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி அதுக்குள்ளாடி ஒரு ஓடிபி நம்பர் இருக்கும். அந்த ஓடிபி நம்பர் இதில் நம்ம டைப் பண்ணி கொடுத்துக்கணும். அதை பார்த்து கரெக்டாக அதில் இருக்க நம்ம டைப் பண்ணி கொடுத்துக்கணும். நம்ம இது டேரெக்டாக போய் பண்ணுற ஆன்லைனில் பண்ணுற ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். வண்டி நம்ம பக்கத்தில் இருக்கணும், இந்த பேப்பர்ஸ் நம்ம பக்கத்தில் இருந்தோன்னா 10 மினிட்ஸில் பண்ணிக்கலாம். 273 யூரோக்குள்ளே தான் ஆகும், 10 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இதில் கேட்டிருக்காங்க நம்ம இன்னொரு கோட் நம்பர். இது காரோட ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்டில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கோட் இருக்கும் உள்ளாடி. அந்த கோடை இதில் நம்ம டைப் பண்ணி கொடுத்துக்கணும். அது கோட் நம்பர் ஒன்ஸ் அதை ஸ்க்ராட்ச் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வண்டி காரை யூஸ் பண்ணவே கூடாது, நம்ம ரோட்டில் ட்ரைவ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த காரை நம்ம அப்மெல்டும் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த கோடை எடுத்துக்கணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா பின்னாடி நம்பர் பிளேட்டில் இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை ஸ்க்ராட்ச் பண்ணியாச்சுன்னா உள்ளாடி நம்பர் இருக்கும், அதை இதில் டைப் பண்ணி கொடுத்துக்கணும். பேக் நம்பர் பிளேட்டோடது அந்த சர்டிஃபிகேட் கோடு ஒரு ஓடிபி நம்பர் மாதிரி உள்ளாடி இருக்கும், அது ஹைடாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்து இப்போ நான் சொல்கிறேன், அந்த காரை ட்ரைவ் பண்ணக்கூடாது. போலீஸ் பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், ஃபைன் கிடச்சிடும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் அந்த காரை செல் பண்ண போகிறீங்க, இல்லை கேரேஜில் நிப்பாட்ட போகிறீங்க மட்டும்தான் இந்த அப்மெல்டிங் பண்ணணும் நீங்கள். ஓகே, எதுவும் பண்ணி டைப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒயிட்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிக்கணும். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட நம்பர் பிளேட் இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் கேட்டிருக்காங்க. €270 பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கிரெடிட் கார்டையோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேபால் பே பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, உங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம இமெயில் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. இமெயில் அட்ரஸை டைப் பண்ணி கொடுத்துக்கணும். பிகாஸ் இமெயில் கண்டிப்பாக டைப் பண்ணி கொடுத்துக்கணும். நீங்கள் இது அப்மெல்டும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலில் வரும், அது நீங்கள் பண்ண பில் அது ரெஷனும் வரும். ஸோ திருப்பி நீங்கள் எப்படி பே பண்ணி கேட்டிருக்காங்க, கார்டா பேபால் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன். நீங்கள் கார்டுனா கார்டு, கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு எப்படி வேணால் பே பண்ணிக்கலாம். ஸோ அது கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி ஒயிட்ரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இந்த பேஜில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நான் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துல கிரெடிட் கார்டு நம்ம யார் பேரில் கிரெடிட் கார்டுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி கொடுத்துக்கணும். நம்ம ஸ்ட்ரீட் நேமு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கணும். அதில் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஓகே பண்ணோன்னே காரை அப்மெல்டிங் பண்ணியாச்சு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் வரும், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் நமக்கு அந்த மெயின் பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நமக்கு இமெயிலில் ஒரு காப்பி வந்துடும், நம்ம காப்பி வச்சுக்கணும். உடனே நீங்கள் காப்பி கிடச்ச உடனே நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸுக்கு அனுப்பிவிடுங்க. கார் இன்சூரன்ஸ் அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சுன்னா அவங்க காரை டோட்டலி அப்மெல்டும் பண்ணிவிடுவாங்க.
அப்மால்டிங் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேப்பர் கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி அப்மால்டிங் பண்ணும்போது மெயிலில் வரும், இல்லை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க டேட்லேருந்து அவங்க முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் அனுப்பாமல் இருந்துச்சுன்னா அவங்க கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணி வேண்டியிருக்கும் தேவையில்லாமல். ஸோ காரை ஒன்ஸ் நீங்கள் அப்மெல்ட் பண்ணி உங்கள் கேரேஜில் காரை நிப்பாட்டி சேல் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இது சென்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மோர் கார் லைசன்ஸ் வீடியோக்கு நம்ம சேனல் ஃபாலோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.